அப்போ நீ காதலிச்ச பையன் அபிமன்யு என்ன ஆனார்னே தெரியல தாத்தா. செல்வநாயகி என்ன பொய் சொல்லி ஏமாத்தி என்னோட அபிமன்யுவை மறைச்சு வச்சுட்டாங்க. கோயில்ல என் போனை கூட அவங்க பிடுங்கிக்கிட்டாங்க. அவர் நம்பரையும் மாத்திட்டாங்க போல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி அவரை போய் பார்க்கணும்னு நினைச்சேன். ஐயோ! ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்ன காப்பாத்தின டாக்டர் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இங்க பாருமா, நீ செத்துட்ட, உன்னால இனிமே பிரச்சனை வராதுன்னு நினைச்சுதான் அந்த செல்வநாயகி உன்னை அப்படியே விட்டுட்டு போயிருக்கா. நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா உன்னை தேடி பிடிச்சு உன் வயிற்றுல இருக்கிற குழந்தையோட கொல்லுவா. அதனால நீ தப்பிச்சு உன் ஊருக்கு போயிடுன்னு சொல்லி காயம் ஆறுற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லயே வச்சிருந்து அப்புறமா எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. தேவி, வயித்துல குழந்தையோட சாக இருந்தியே, உனக்கு என்ன நெஞ்செழுத்தம்? வேற என்ன செய்யறது பாட்டி? என் நிலைமை தெரியாம நீங்க இப்படி எனக்கு கல்யாணம் பேசுறீங்க. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் எங்கேயும் வராம எங்கேயாவது காணாம போயிருப்பேன். வயித்துல என் காதலனோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இன்னொருத்தன் கூட நான் எப்படி வாழ முடியும் பாட்டி?